ஜனாதிபதியாக பதவி வகித்த காலத்தில் 2023 செப்டம்பர் 22, 23 ஆகிய 2 தினங்களில் 36 மணித்தியாலங்களுக்குள் உத்தியோகபூர்வமற்ற தனிப்பட்ட பயணத்திற்காக 166 லட்சம் ரூபாய் மக்கள் பணத்தை முறைகேடாக பயன்படுத்திய சம்பவம் தொடர்பில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு இன்று பிற்பகல் 1:20 அளவில் கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. கைது செய்யப்படவிருந்த நிலையில் வீட்டிலிருந்து தப்பிச் சென்றிருந்த இந்த வழக்கின் 2வது சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏக்கநாயக்கவும் இன்று நீதிமன்றத்தில் முன்னிலையானார். மேலதிக சாலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் விசாரணைகளின் முன்னேற்றம் குறித்து நீதிமன்றத்துக்கு அறிவித்தார். மேற்கோள் ஆரம்பம். நீதிவான் அவர்களே, இந்த நீதிமன்றத்தின் உத்தரவுக்கமைய கடந்த நவம்பர் 13ஆம் திகதி சட்டமா அதிபரின் ஆலோசனையின் பேரில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விசாரணை குழு ஒன்று இது தொடர்பான விசாரணைகளை முன்னெடுப்பதற்காக லண்டனுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இது குறித்து தெரிந்ததும் சட்டமா அதிபரை சந்திப்பதற்காக ஜனாதிபதி சட்டத்தரணிகளான அனுஜ பிரேமரத்ன, ரொனால்ட் பெரேரா உள்ளிட்ட 3 வந்திருந்தனர். அவர்கள் வந்தது இந்த வழக்கை பற்றி பேசுவதற்கு அல்ல, தூண்டிவிட்டு வேலையை குழப்புவதற்கு. எவ்வாறு அப்படி சென்றார்கள்? ஷானி அபேசேகர தலைமையிலான போலீஸ் குழுவினர் சட்டமா அதிபரின் அனுமதியுடனா இந்த விசாரணைக்காக சென்றார்கள் என்பதையே அவர்கள் 3 தேடினர். குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் சட்டமா அதிபரின் அனுமதியுடனா இங்கிலாந்தில் விசாரணைகளை மேற்கொண்டார்கள் என கோட்டை நீதவான் இசுரு நெதிகுமார மேலதிக சாலிசிட்டர் ஜெனரலிடம் வினவினார். அதற்கு பதிலளித்த மேலதிக சாலிசிட்டர் ஜெனரல் ஆம் நீதவான் அவர்களே என தெரிவித்தார். மேற்கோள் ஆரம்பம். கௌரவ நீதவான் அவர்களே, லண்டனுக்கான முன்னாள் தூதுவர் சரோஜா சிறிசேன உட்பட லண்டன் தூதரகத்தின் அனைத்து அதிகாரிகளிடமிருந்தும் இந்த விசாரணை தொடர்பாக வாக்குமூலங்கள் பெறப்பட்டுள்ளன. ரணில் விக்ரமசிங்கவுக்கு அன்றைய விழாவில் பால்கனியில் ஒரு ஆசனம் மாத்திரமே ஒதுக்கப்பட்டிருந்ததாகவும் அவர் மேடைக்கு சென்று உரைகள் எதனையும் நிகழ்த்தவில்லை என்றும் சரோஜா சிறிசேன தனது வாக்குமூலத்தில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அந்த பட்டம் மைத்ரி விக்ரமசிங்கவுக்கு மாத்திரமன்றி இன்னும் பலருக்கு வழங்கப்பட்டதாகவும் தொடர்ச்சியாக பல நாட்கள் பட்டாமளிப்பு விழாக்கள் நடைபெற்றதாகவும் அவர் தனது வாக்குமூலத்தில் குறிப்பிட்டுள்ளார். நீதவான் அவர்களே, முதலாவது சந்தேக நபருக்கு பால்கனியில் ஒரு ஆசனம் மாத்திரமே அங்கு ஒதுக்கப்பட்டிருந்தது. அவர் அந்த விழாவின் உத்தியோகபூர்வ அதிதி அல்ல. ரணில் விக்ரமசிங்கவின் பயணம் தனிப்பட்ட ரீதியிலானது என முன்வைக்கப்பட்டுள்ள தகவல்கள் குறித்து திருப்தி அடைய முடியும் என நீதவான் குறிப்பிட்டார். மேற்கோள் ஆரம்பம். மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் மூலம் மிகச்சிறிய அளவிலேனும் ஏதேனும் உத்தியோகபூர்வ பணிகளுக்காக இந்த பயணம் மேற்கொள்ளப்பட்டதா? நீதிமன்றம் அறிய வேண்டிய வகையில் ஏதேனும் விடயங்கள் தெரிய வந்துள்ளதா? மேற்கோள் ஆரம்பம். நீதவான் அவர்களே, இந்த பட்டமளிப்பு விழாவில் ரணில் விக்ரமசிங்கவை வரவேற்பதற்கு எந்த ஒரு நாட்டு தலைவரும் வருகை தரவில்லை. 2023 செப்டம்பர் 22, 23 ஆகிய திகதிகளில் முதலாவது சந்தேக நபர் மேற்கொண்ட இந்த பயணத்தில் அவரது செயலாளரான 2வது சந்தேக நபர் சொமிசார பண்டார ஏக்கநாயக்க கலந்து கொள்ளவும் இல்லை. ஆனால் செப்டம்பர் 13 முதல் 20 வரை கியூபா மற்றும் அமெரிக்காவுக்கு முதலாவது சந்தேக நபர் மேற்கொண்ட உத்தியோகபூர்வ பயணங்களில் 2வது சந்தேக நபர் கலந்து கொண்டிருந்தார். பின்னரான இந்த பயணம் உத்தியோகபூர்வ பயணம் அல்ல என்பதை 2வது சந்தேக நபர் அறிந்திருந்ததாலேயே அவர் செப்டம்பர் 22, 23 பயணத்தில் கலந்து கொள்ளவில்லை. இது உத்தியோகபூர்வ பயணமாக இருந்திருந்தால் இவர்களுடன் ஜனாதிபதி ஊடகப் பிரிவின் நிழற்பட கலைஞர் சிந்தக்க பிரசன்ன சென்றிருந்தார். செப்டம்பர் 22, 23 ஆகிய தினங்களில் ரணில் விக்ரமசிங்க மேற்கொண்ட பயணத்திற்கான நிழற்படங்கள் இல்லை என அவர் வாக்குமூலம் அளித்துள்ளார். இது உத்தியோகபூர்வ விஷயமாக இருந்திருந்தால் ஜனாதிபதி ஊடகப் பிரிவின் நிழற்பட கலைஞர் நிழற்படங்களை எடுக்காமல் இருந்திருப்பாரா? இந்த பயணம் உத்தியோகபூர்வ விஷயம் அல்லவென்பது மிகவும் தெளிவாகியுள்ளது. இந்த சர்ச்சைக்குரிய பயணம் உத்தியோகபூர்வ பயணம் என தெரிவித்து சந்தேக நபரின் தரப்பு உல்வர்ஹாம்ப்டன் பல்கலைக்கழகத்திலிருந்து வழங்கப்பட்டதாக கூறி நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள கடிதம் தொடர்பிலும் விசாரணை நடத்தப்பட்டதாக மேலதிக சாலிசிட்டர் ஜெனரல் தெரிவித்தார். மேற்கோள் ஆரம்பம். இது தொடர்பாக 13 வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இந்த கடிதம் தூதரகம் ஊடாக வந்த ஒன்று என அந்த எந்த ஒரு வாக்குமூலத்திலும் கூறப்படவில்லை. கௌரவ நீதவான் அவர்களே, இது உத்தியோகபூர்வ பயணம் அல்ல. முதலாவது சந்தேக நபர் கோர்டன் பிரவுனை சந்திக்க சென்றதாகவும் அந்த சந்திப்பு ரத்து செய்யப்பட்டதால் மனைவியின் பட்டமளிப்பு விழாவுக்கு சென்றதாகவும் கூறினார். கோர்டன் பிரவுன் என்பவர் 13 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த நாட்டின் பிரதமராக இருந்த ஒருவர் ஆவார். வழக்கின் 2வது சந்தேக நபரான சமன் ஏக்கநாயக்க தொடர்பிலும் நீதிமன்றத்தில் தெளிவுபடுத்தப்பட்டது. மேற்கோள் ஆரம்பம். கௌரவ நீதவான் அவர்களே, இந்த வழக்கின் 2வது சந்தேக நபரான முன்னாள் ஜனாதிபதி செயலாளர் சமன் ஏக்கநாயக்க எனப்படும் சொமிசார பண்டார ஏக்கநாயக்க என்பவரை கைது செய்ய சட்டமா அதிபர் ஆலோசனை வழங்கியிருந்தார். அதன்படி கடந்த 22ஆம் திகதி அவரை கைது செய்ய அவரது வீட்டிற்கு சென்றனர். அவர் 22ஆம் திகதியிலிருந்து காணாமற் போனார்.
அவர் ஒரு பழகிப்போன குற்றவாளியைப் போன்றே நடந்து கொண்டார். போனை ஆஃப் செய்து மனைவியுடன் சென்றுள்ளார். செல்லும்போது அயல் வீட்டாரிடம் மீன், அரிசி மற்றும் நெத்தலியை அவித்து வழங்கி சென்றுள்ளார். வீட்டில் உள்ள பூனைக்கு உணவிடுமாறும் கூறியுள்ளார். சந்தேக நபரான சமன் ஏக்கநாயக்க உத்தியோகபூர்வமற்ற ஒரு பயணத்திற்கு உத்தியோகபூர்வ அந்தஸ்தை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் குறிப்பிட்டார். மேற்கோள் ஆரம்பம். நீதவான் அவர்களே, இந்த பயணம் தொடர்பான ஆரம்ப ஆவணங்களில் பிரைவேட் டூர் என்றே குறிப்பிடப்பட்டிருந்தது. பின்னர் அது டூர் என மாற்றப்பட்டுள்ளது. இறுதியாக ஆஃபிஷியல் டூர் என மாற்றப்பட்டுள்ளது. இந்த பயணம் உத்தியோகபூர்வமானது அல்ல, தனிப்பட்ட ரீதியிலானது என தெரிந்தே இந்த இரண்டாவது சந்தேக நபர் நிதியை அனுமதித்துள்ளார். ஜனாதிபதி செயலாளரிடமே நிதியை அனுமதிப்பதற்கான நேரடி பொறுப்பு உள்ளதாகவும் இரண்டாவது சந்தேக நபரான சமன் ஏக்கநாயக்க தமது பொறுப்பு தொடர்பில் ஒழுக்கத்துடன் செயற்படவில்லை எனவும் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் தெரிவித்தார். சந்தேக நபரான ரணில் விக்ரமசிங்க சார்பாக ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி திலக் மாரப்பன வுல்வர்ஹாம்ப்டன் பல்கலைக்கழகத்தில் விசாரணை தொடர்பில் எவ்வித வாக்குமூலமும் பதிவு செய்யப்படவில்லை என கூறினார். இதற்கமைய விசாரணை அதிகாரிகள் இது குறித்து கவனம் செலுத்த வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டார். இரண்டாவது சந்தேக நபரான சமன் ஏக்கநாயக்க சார்பாக ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி காலிங்க இந்த திச பிணை கோரிக்கையை முன்வைத்தார். நீதிவான் அவர்களே, எனது சேவை பெறுநர் பல சந்தர்ப்பங்களில் இந்த நீதிமன்றத்தில் முன்னிலையாகியுள்ளார். அவர் நீதிமன்றத்தை தவிர்க்கவில்லை. உடந்தையாக இருந்தமை மட்டுமே அவருக்கு எதிரான குற்றச்சாட்டு. பிணை வழங்காமல் இருப்பதற்கு அவருக்கு எதிராக போதிய காரணங்கள் இல்லை. ஆகவே எனது சேவை பெறுநரை விடுவிக்குமாறு வேண்டுகோள் விடுக்கிறேன். விசாரணைகளை 1 மாத காலத்திற்குள் முடிவுக்கு கொண்டு வர முடியும் என இதன் போது மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் தெரிவித்தார். மேற்கோள் ஆரம்பம். நீதவான் அவர்களே, முதலாவது சந்தேக நபர் தொடர்பிலான விசாரணைகள் அனைத்தும் நிறைவடைந்துள்ளன. இரண்டாவது சந்தேக நபரிடம் சிறைச்சாலையில் வாக்குமூலம் பெறுவதற்கு நாளை அனுமதி கோருகிறேன். இதற்கமைய மீண்டும் முதலாவது சந்தேக நபரிடம் வாக்குமூலம் பெற நேரிடலாம். எவ்வாறாயினும் நீதவான் அவர்களே, விசாரணைகளை நிறைவு செய்வதற்கு 1 மாத காலம் போதுமானது. மேற்கோள் ஆரம்பம். கடந்த வழக்கு தவணையில் வழங்கப்பட்ட உத்தரவுக்கமைய முறைப்பாட்டாளர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளார். எனினும் வுல்வர்ஹாம்ப்டன் பல்கலைக்கழகத்திடம் இன்னும் வாக்குமூலங்கள் பெறப்படவில்லை. ஆகவே மின்னஞ்சலூடாக அந்த வாக்குமூலங்களை பெற நடவடிக்கை எடுங்கள். வழக்கின் விசாரணை முன்னேற்றம் குறித்து ஆராய வழக்கு ஏப்ரல் 29ஆம் தேதி பிற்பகல் 2 மணிக்கு மீண்டும் அளிக்கப்படும். அன்றைய தினத்திற்குள் விசாரணைகளை நிறைவு செய்யுமாறு முறைப்பாட்டாளருக்கு உத்தரவிடப்படுகிறது. இரண்டாவது சந்தேக நபர் தொடர்பான வழக்கு பிப்ரவரி 11ஆம் தேதி பிற்பகல் 2 மணிக்கு அளிக்கப்படும்.